வெல்கம் டு தமிழன்ஸ் கிச்சன். நம்ம வெளியே போய் சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாவே நம்ம எங்கே போய் சாப்பிடுவோம்? KFC சிக்கன் தான் நம்ம போய் விரும்பி சாப்பிடுவோம். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வேற. அதே நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும்? அதுதாங்க நம்ம இப்போ நம்ம சேனலில் செய்ய போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. KFC ஸ்டைல் சிக்கன் செய்ய நான் சிக்கன் கடையில் இந்த மாதிரி லெக் பீஸை கட் பண்ணி வாங்கி வந்திருக்கேன். லெக் பீஸை வந்து நீங்கள் ஸ்கின்னோட வாங்கிக்கோங்க. லெக் பீஸ் இல்லைனா கூட சிக்கன் பீஸை கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, சிக்கனோட நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். கணிசம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்ட ஓட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பவுலில் முட்டையை உடைச்சு ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீஸை கார்ன்ஃப்ளவர் மாவோடு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டையோட நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோட நல்லா டிப் பண்ணிக்கலாம். பேன்ல ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம டிப் பண்ணி இந்த சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் நம்மளுக்கு உள்ள சிக்கன்லாம் நல்லா குக் ஆகும். அதே மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பார்க்கவே இப்போ நல்லா எச்சம் வருதுங்க. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சுவையான KFC ஸ்டைல் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, KFC ஸ்டைலில் சிக்கன் இப்போ நம்ம வீட்டிலே செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா சாஸோட நல்லா டிப் பண்ணி நான் சாப்பிட போகிறேன். நம்ம KFCல சாப்பிட்ட மாதிரி அதே டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. இப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.